ஃபிரௌனிடமிருந்து அல்லாஹு தஆலா இஸ்லாத்தை கிட்டத்தட்ட 400 வருடங்களாக எதிர்பார்த்தான். ஆனா அவன் இஸ்லாத்துக்கு வந்தானான்னு கேட்டா நிச்சயமாக இல்லை. அறவே இஸ்லாத்தை பத்தி யோசிக்க கூட கிடையாது. அல்லாஹு தஆலான்னு சொல்லி ஒருத்தன் இருக்கான்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அவன் மட்டும்தான் இலாஹ் என்பதையும் ஃபிரௌன் நன்கு அறிவான். இருந்தாலும் அவன் இஸ்லாத்துக்கு வரல. காரணம், ஈகோ ரொம்ப ஓவரா இருந்துச்சு ஃபிரௌனுக்கு. நான் தான் கடவுள் என்று இந்த உலகத்திடம் வாதிட்டவன் ஃபிரௌன். இப்லீஸ்கே கோவம் வந்துச்சு. ஏன்னா இப்லீஸ் கூட இந்த உலகத்துல நான் தான் கடவுள் என்று வாதிட்டது கிடையாது. எனவே ஃபிரௌன் கிட்டத்தட்ட 400 வருடங்களாக வாழ்ந்துட்டும் கூட, எந்த ஒரு நோயும் நொடியும் இல்லாமல் வாழ்ந்துட்டும் கூட அவன் இஸ்லாத்திற்கு வந்தானா என்று கேட்டால் இல்லை. ஆனா கடைசியில மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு இறங்கிய ஃபிரௌனை அல்லாஹு தஆலா கடலிலே மூழ்கடித்து அவனை அழிப்பதற்கான அந்த முயற்சிக்கு முன் வந்த போது அவன் கடைசியில ஷஹாதத் சொன்னான். ஆனா அல்லாஹு தஆலா ஏத்துக்கிட்டானா? நிச்சயமாக கிடையாது. சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நாம் மாறுகிற போது அல்லாஹு தஆலா நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதே கடலில் நமக்கு நடந்த வேறு ஒரு சம்பவம் தெரியும். ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மீன் விழுங்கிய போது கூட அந்த மீனுடைய வயிற்றில் இருந்துட்டு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை ஜிக்ர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வழியாக மலக்குமார்கள் செல்லுகிற போது அந்த சப்தம் அவர்களுக்கு கேட்கிறது. அல்லாஹ்விடம் மலக்குமார்கள் போய் சொன்ன போது அல்லாஹு தஆலா அந்த மீனிடம் கட்டளையிடுகிறான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வெளியேற்றுவதற்காக. எனவே நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, எப்பொழுதும் நாம் ரமலானிகளாக மட்டும் இருந்துவிடக் கூடாது. ரப்பானிகளாக எல்லா நேரத்திலும் அல்லாஹு தஆலாவுக்கு நாம் இபாதத்துகளை கொண்டு நாட்களை சங்கைப்படுத்த வேண்டும் என்று அவசியம். அதாவது அதிகமா அமல் செய்யணும்னு மார்க்கம் நமக்கு சொல்லல. எந்த ஒரு அமல் செய்தாலும் அது குறைவாக இருந்தாலும் அதை தாயிமாக நிரந்தரமாக செய்வதற்கு மார்க்கம் நமக்கு கட்டளையிடுகிறது. எனவே எப்பொழுதும் அல்லாஹு தஆலாவுக்கு சமத்துவமாக அமல்களை கொண்டு நம்மளுடைய எல்லா விதமான நாட்களையும் சங்கைப்படுத்துவோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் அதற்கான தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக.